டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான அமலாக்கத்துறையின் வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற துடித்த விளம்பர திமுக அரசுக்கு உயர்நீதிமன்றம் காட்டமான கேள்விகள் மூலம் குட்டு வைத்துள்ளது. நீதிபதிகள் கண்டனம் தெரிவிக்க காரணம் என்ன? வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற விளம்பர திமுக அரசு துடித்தது ஏன்? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த மாத தொடக்கத்தில் தமிழக டாஸ்மாக் தலைமையகத்தை சல்லியாக சலித்து அதிரடி ரெய்டு நடத்தியது அமலாக்கத்துறை. அதேபோன்று திமுக எம்பி ஜெகத் ரட்சகனின் அக்கார்ட் டிஸ்டில்லர்ஸ் அண்ட் பிரவீஸ் என்ற மதுபான ஆலை உள்பட பாட்லிங் நிறுவனங்களிலும் ரெய்டு நடத்தப்பட்டது. இதில் டாஸ்மாக் தலைமையகத்தில் இருந்து கட்டுக்கட்டாக ஆவணங்களை அள்ளிச் சென்ற அமலாக்கத்துறை 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாக அறிக்கை வெளியிட்ட கையோடு டாஸ்மாகின் உச்சபட்ச அதிகாரிகளை விசாரணைக்கு ஆஜராக சொல்லி அனுப்பிய சம்மன் திமுக மேலிடத்தையே ஆட்டம் காண வைத்தது. இதனையடுத்து டாஸ்மாக் தொடர்பான அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது டாஸ்மாக் நிறுவனம். இந்த வழக்கை முதலில் நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் N செந்தில்குமார் அடங்கிய அமர்வு விசாரித்த நிலையில் வழக்கு ஆவணங்களை தாக்கல் செய்ய டாஸ்மாக்குக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் டாஸ்மாக் தலைமையகத்தில் மேற்கொண்டு சோதனை நடத்த வேண்டாம் எனவும் அமலாக்கத்துறைக்கு வாய்மொழியாக உத்தரவிட்டனர். ஆனால் கடந்த மார்ச் 25ஆம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் இருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்தனர் நீதிபதிகள். எந்தவித காரணத்தையும் கூறாமல் நீதிபதிகள் வழக்கிலிருந்து விலகியது ஏன் என்ற கேள்வி அப்போதே எழுந்தது. வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் K ராஜசேகர் அடங்கிய அமர்வுக்கு மாற்றப்பட்டதை தொடர்ந்து அவசரமாக உச்சநீதிமன்றத்தை நாடிய தமிழக அரசு டாஸ்மாக் வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற கோரிக்கையும் விடுத்தது. இந்த நிலையில்தான் டாஸ்மாக் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் யாரை காப்பாற்ற உச்சநீதிமன்றம் போனீர்கள் என அடுக்கடுக்கான கேள்விகளால் திமுக அரசை திணறடித்துள்ளனர் நீதிபதிகள். டாஸ்மாக் வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்ற கோரி அவசரமாக உச்சநீதிமன்றத்தின் கதவை திமுக தட்டியதன் பின்னணியில் தேர்தல் கணக்கே இருப்பதாக விவரமறிந்தவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. அதாவது ஏற்கனவே பண மோசடி புகாரில் அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்னாபின்னமாகி கிடக்கிறார் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி. இது தொடர்பான வழக்கில் அமைச்சர் பதவி வேண்டுமா, ஜாமீன் வேண்டுமா என ஏற்கனவே செக் வைத்துள்ளது உச்சநீதிமன்றம். அது மட்டுமின்றி டாஸ்மாகில் மதுபானங்கள் 10 ரூபாய் கூடுதல் விலைக்கு விற்கப்படுவது முதல் டாஸ்மாகின் கணக்கிலேயே வராமல் நேரடியாக கடைகளுக்கு விற்பனைக்கு கொண்டு செல்லப்படும் டூப்ளிகேட் மதுபானம் முதற்கொண்டு பார் டெண்டர், டிரான்ஸ்போர்ட் டெண்டர் வரை டாஸ்மாக் மூலம் வரும் பல கோடி அளவிலான முறைகேடு பணம் அத்தனையும் செந்தில் பாலாஜி மூலம் விளம்பர திமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலினின் குடும்பத்தைச் சேர்ந்த கல்லா பெட்டிகளையே நிரப்பி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது இப்படி இருக்கையில் டாஸ்மாக் அதிகாரிகளை அமலாக்கத்துறை கவனிக்கிற விதத்தில் கவனித்தால் செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, திமுகவின் முதலமைச்சரே சிறை செல்லும் நிலை ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. அதுவும் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் மாநிலத்திற்குள் வழக்கு விசாரணை நடந்தால் அது நாளுக்கு நாள் தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்து சட்டமன்ற தேர்தலில் அது பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்றினால் விசாரணையை காலதாமதம் செய்வதோடு வழக்கையே நீர்த்து போகச் செய்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. என்றும் வழக்கு வேறு மாநிலத்தில் நடந்தால் அது தொடர்பான செய்திகள் தமிழக அரசியல் களத்தை பாதிக்காது என்பதுதான் திமுகவின் கணக்காக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் உச்சநீதிமன்றமோ திமுகவின் கணக்கை மாற்றி எழுதியிருக்கிறது. டாஸ்மாக் வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற கோரிய தமிழக அரசின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. டாஸ்மாக் வழக்கில் உயர்நீதிமன்ற விசாரணையில் தலையிட முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. இது விளம்பர திமுக அரசுக்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது.